ஆண்டவர் ஏதோ ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துகிற மாதிரியும் சூப்பர் ஷோரூம் வச்சிருக்கிற மாதிரியும் முழங்கால போட்டாலே ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட அதை கேட்கணும் இதை கேட்கணும்னு பூமிக்குரிய தேவைகளை மட்டுமே கேட்டு கேட்டு ஜெபிக்கிறோம். பூமிக்குரிய தேவைகள் நமக்கு தேவைதான், ஆனால் அதில் பேராசப்படக்கூடாது. அது தற்காலிகமானது. இந்த தற்காலிகமான சந்தோஷத்தை மட்டுமே தேடி தேடி நிரந்தர சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது. ஆண்டவர் முதலாவது வானத்தை தான் படைச்சாரு. வானத்துக்குரியதான் முதலாவது தேடணும். இயேசு சொல்லி கொடுத்த பரமண்டலங்கள் இருக்கிற ஜெபத்துல முதலாவது உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம்னு தான் ஆரம்பிக்கு. அதனால முதலாவது தேவனுடைய அரசாங்கத்துக்குரியதை தான் நம்ம தேடணும். அவர் ராஜான்னா நம்ம ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்பிடிக்கிற குடிமக்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டோம்னாலே எகிப்தை விட்டு கானானை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். எகிப்துல கிடந்தாதான் அற்புதங்களை அடையாளங்களை தேடணும். கானானை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அற்புதங்கள் ஆசீர்வாதங்கள்லாம் தானாவே வந்துடும். பரிசுத்தமா வாழ்ந்து பரலோக கானானை நோக்கி நடைய கட்டும்போது உலகம் நம்மளை சும்மாவே விட்டுறாது. பகைக்கும், ஒதுக்கும், விரட்டி அடிக்கும். அதுக்காக கவலைப்படாதீங்க, சந்தோஷப்படுங்கன்னு தான் ஆண்டவரே சொல்றாரு. பிரச்சனை துரத்தி துரத்தி வந்தா கூட தப்பிக்கிறதுக்கு செங்கடலையே பிளந்து ஒரு புதிய வழியை நமக்கு ஆண்டவர் தருவாரு. டெய்லி மண்ணா கிடைக்கும், மாறாவின் தண்ணீரும் கிடைக்கும். பண்டிகை காலத்துல சில கடைகள்ல ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு விளம்பரப்படுத்துவாங்க. அந்த ஃப்ரீயா கிடைக்கிற பொருளை தனியா போய் கேட்டா தரமாட்டாங்க. முதன்மையான பொருளை வாங்கிட்டோம்னா ஃப்ரீ தானாவே கிடைச்சிரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடிட்டோம்னா கூட கிடைக்க வேண்டிய பூமிக்குரிய தேவைகளை குறித்து கவலைப்பட வேண்டியதே இல்லை. பிள்ளைகளுக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு தகப்பனுக்கு நல்லாவே தெரியும். சாலமோன் ராஜாவுக்கு கேட்காமலேயே ஆண்டவர் நிறைய கொடுத்தாரு. நிறைய கொடுக்கறது இஷ்டம் போல வாழ்றதுக்கு இல்லை. சுகபோகமா வாழ்ந்தோம்னா உயிரோடு இருக்கும்போதே செத்தவங்க லிஸ்ட்ல நம்ம பேரை சேர்த்தாச்சுன்னு பைபிள் சொல்லுது. டெய்லி 3 வேளை தான் சாப்பிட போறோம், 30 வேளையா? பிரியாணியவே தின்னுக்கிட்டு இருக்க முடியுமா? கண்டதெல்லாம் தின்னுட்டு கடைசியில் கஞ்சி கூட குடிக்க முடியாத நிலைமை தான் நிறைய பேருக்கு. ஆண்டவர் தந்ததுல போதும்னு வாழ தெரியணும். உலகத்தோட போட்டி போட்டா கவலை தான் மிஞ்சும். தேவ மனுஷன் ஜான் வெஸ்லி 30 பவுண்டு சம்பாதிக்கும் போது 27 பவுண்டு குடும்ப செலவுக்கு போக மீதி 3 பவுண்டு தேவனுடைய ஊழியத்துக்கு பயன்படுத்துவாராம். 90 பவுண்டு சம்பாதிக்கும் போது அதே 27 பவுண்டுல குடும்ப செலவுகளை சுருக்கிட்டு மீதியை தேவனுடைய ஊழியத்துக்கு தான் பயன்படுத்துவாராம். இன்னொரு தேவ மனிதர் சொன்னாரு, 4 பேரை கிளம்பினோம்னா காரை எடுப்பேன், 2 பேர்னா பைக்கு, தனியா போனா நடக்கிற தூரம்னா நடந்தே போவேன்னு சொல்றாரு. உண்ண உணவும் உடுக்க உடையும்னு போதும்னு இருங்கள்னு தான் பைபிளே நமக்கு சொல்லுது. உலகம் போதாது போதாதுன்னு சொல்லும். கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தர் தந்த வேலையை உண்மையா செஞ்சுட்டு இருந்தாலே போதும். நமக்கு என்ன தேவையோ அதனதன் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியாவே செஞ்சு முடிப்பாரு ஆண்டவர்.